இருக்கின்ற என்னோட மாரி வேலை சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு இந்த என்னன்னா, 2மே கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தான் கணக்கு எடுக்கிற பணிக்கு உங்களோட எல்லாருமே அப்ளிகேஷன் அப்ளை ப்ராசஸ் வந்து பண்ணலாம். நல்ல கம்ப்ளீட் ஆகும். சம்பளம். இது ஓகேங்களா? ஸோ யார் இது வந்து அவங்க வழங்குறது தெளிவா அப்டின்னா, சொல்லியிருப்பாங்க. ஸோ என்எல்சி ஆன்லைன்ல இந்தியா லிமிடெட். 25த்தும் இது வந்து ஆஃப்லைன் கவர்ன்மெண்ட் மூலமா ஆஃப் சென்ட் இந்தியாவுடைய பண்றதுக்கு அதாச்சும் அந்த இவங்க ஆன்லைன் தான் இந்த அப்ளிகேஷன் ஒரு டவுன்லோட் அறிவிப்பு பண்ணி பிரிண்ட் எடுத்து அது வெளியிட்டிருக்காங்க. கூட அவங்களோட இந்த ப்ரூஃப்லாம் அறிவிப்புக்கான அட்டாச் பண்ணி டீட்டெயில் சென்ட் நோட்டிஃபிகேஷன் பண்றதுக்கு நான் 3 வந்து மார்ச் வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்க. பாக்ஸ்ல அதுக்கப்புறம் வந்து குடுத்துருக்கேன். நீங்க கிளிக் செலக்ட் பண்ணி செக் ஆயிட்டீங்கன்ற பண்ணிக்கோங்க. டீட்டெயில் வந்து அவங்களோட ஸோ அஃபிஷியல் இங்க சைட்ல வந்து இங்க அப்டேட் பண்ணுவாங்க. குடுத்துருக்காங்க. அது வந்து 9த் அட்வர்டைஸ்மென்ட் என்ன மார்ச் அப்போ வந்து அப்படின்னு நம்ம அப்டேட் பண்ணிடுவோன்ற பார்ப்போம். மாரி கிளிக் பண்ணோம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா, 11த் டீட்டெயில்டு மார்ச்சுக்குள்ள வந்து செலக்ட் ஆனவங்க வந்து அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, அப்படின்னு இருக்கும் ஜாயினே பார்த்தீங்களா? வந்து அப்படி பண்ணிக்கலான்றதையும் ஓப்பன் ஆகுதா? சொல்லியிருக்காங்க. என்ன ஸோ இது குடுத்துருக்காங்க வந்து நீங்க அப்படின்னா, என்எல்சி இந்தியா ஓவராலா ஒரு 1 நிறுவனம் மந்த்துக்குள்ளேயே மொத்த ப்ராசஸுமே அறிவிச்சிருக்காங்க முடிஞ்சிரும். அப்படின்ற நீங்க மாதிரி ஷார்ட் லிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஆயிட்டீங்கன்னா தொழில் 9த் பழகுனர் மார்ச் அப்ப சட்டத்துக்கு கீழ தெரிஞ்சிரும். இந்த ஸோ ஒரு அப்ப வந்து அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெளியாயிருக்கு. இது எந்த அடுத்தடுத்ததா வந்து டெரிட்டரியில் அந்த நெய்வேலி மாவட்டத்துல உங்களோட இருக்கு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நெய்வேலியில ஜாயின் அதாவது பண்றது நம்ம எல்லாமே ஊர்லயே வந்து வேலை பார்த்தீங்கன்னா, பார்க்குற மாதிரி அவங்களோட ஒரு அஃபிஷியல் வேலை சைட்லயே வாய்ப்பு. வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. யாருக்கெல்லாம் 11த் அப்படின்னு சொல்லி மார்ச்சுக்குள்ள நீங்க பார்த்தோம்னா, ஜாயினே லைக் பண்ணிடலான்றதையும் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? யாரெல்லாம் அப்ளை ஸோ இதோட பண்ணலாம் லிங்க் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் பார்த்தோம்னா, எல்லாமே நான் பிரிண்டர் கீழ வேலைக்கு டிஸ்கிரிப்ஷன்ல 104 குடுத்துருக்கேன். பேரு, கண்டிப்பா நீங்க செக் டர்னர் பண்ணி வேலைக்கு பாருங்க. அண்ட் 38 இந்த பேரு, வீடியோ வந்து மஸ்ட்டா மெக்கானிக்குக்கு 103 உங்களோட பேரு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எலக்ட்ரிஷியனுக்கு இருக்கிற வாட்ஸ்அப் 114 குரூப்ல பேரு, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம வயர்மேனுக்கு சேனல நீங்க இன்னும் 88, சப்ஸ்கிரைப் மெக்கானிக் பண்ணலன்னா, டீசலுக்கு கண்டிப்பா 4 பேரு, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ பிளம்பருக்கு அப்பதான் 5 எந்த பேரு, ஒரு அஃபிஷியல் ஸ்டெனோகிராஃபர் கவர்ன்மெண்ட் ஜாப் வேலைக்கு வீடியோமே நீங்க 14 மிஸ் பேரு, பண்ணாம தெரிஞ்சுக்கலாம். வெல்டருக்கு தேங்க் யூ 105 கைஸ். பேரு, கோப்பா கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர் அப்படின்ற வேலைக்குமே 18 பேரு, ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏருக்கு 4 பேரு, மோல்டருக்கு 5 பேரு, கார்பென்டருக்கு 5 பேரு. ஸோ டோட்டலா 607 பேர வந்து வேலைக்கு எடுக்குறாங்க. ஸோ கல்வி தகுதி அப்படின்னா, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஐடிஐயில் கைவினையர் பயிற்சி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாதாந்திரம் ஊதிய தொகையாக ரூ. 11,040 வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. பயிற்சி கால அளவு எவ்வளோ அப்படின்னா 12 மாதங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. விண்ணப்பத்துடன் இணைக்கப்படைய சான்றுகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, கல்வி சான்று. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மதிப்பெண் பட்டியல். இது எல்லாமே நீங்க ஜெராக்ஸ் மட்டும் அனுப்புங்க. ஒரிஜினல் அனுப்பிறாதீங்க. மதிப்பெண் பட்டியல் அதாவது ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது இல்லன்னா கன்சாலிடேட்டட் ஆர் செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட், அப்புறம் ஹெச்எஸ்சி 12த் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், மாற்று சான்றிதழ், ஆதார் அட்டை, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு சான்றிதழ், அதுக்கப்புறம் சாதி சான்றிதழ், முன்னாள் ராணுவ வீரரின் வாரிசு சான்றிதழ், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி சான்றிதழ். இது எல்லாமே அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச வயது வரம்பு 31/1/2026 அன்று 18 வயது பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? அதுக்கப்புறம் முக்கிய குறிப்புல என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ஓபிசி கேட்டகரிக்குள்ள வர்றீங்க அப்படின்னா, நீங்க அந்த சாதி சான்றிதழ் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பிசி, எம்பிசி சாதி சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்ற மாதிரி தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. அதுபோக என்எல்சிஐஎல்லில் பயிற்சி முடிந்த பின் நிரந்தர வேலை வாய்ப்பிற்கான உத்தரவாதம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா www.nlc.india.in என்ற பதிவுக்கு போய்க்கோங்க. யுஆர்எல்க்கு போயிட்டு அதுல கெரியர்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். அதுக்குள்ள ஜாப்க்குள்ள ட்ரெய்னி அண்ட் அப்ரண்டிஸ் அப்படின்ற ஒரு இதுல நீங்க போய் அட்வர்டைஸ்மென்ட் இருக்கும். அத கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் விண்ணப்பிக்கிறதுக்கு 25/2/2026 ஆன்லைன் மூலியமா மட்டும் தான் பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆ பயிற்சி தேர்வு பட்டியலுமே நாங்க வெளியிட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முகவரி என்ன அப்படின்னா, பொது மேலாளர் கற்றல் மற்றும் மேம்பாட்டு மையம் என்எல்சி இந்தியா நிறுவனம் வட்டம் 20 நெய்வேலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சமர்ப்பிச்சிடுறேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. நன்றி மக்களே!